ஆமேன். சோத்து அந்த வருஷம் முடியும் போது உங்களோடு இருப்பது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய சபை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகவும் நான் நேசிக்கிறதான ஒரு சபையில் ஒன்று. ஆமேன். கர்த்தர் அருமையான பாஸ்டர் எல்லாரும் பாராட்டுகிற அன்பு, மிகுந்த ஒரு அன்பு இந்த சபையில் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஆமேன், பார்த்திருக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சபையை மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லா கண்களை மூடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, thank you Lord, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும். ஆமேன். ஸ்தோத்திரம். பக்கத்துல கரங்களை பிடிச்சு ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு 3 பேருக்காச்சும் சொல்லுங்க. ஒரு 3 பேருக்காச்சும் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஏதாவது நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் அடியன் மேல சீட்டு விழுந்து இந்த இடத்துல உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டினபடியால் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமேன். சோத்திரம். ஏசாயா 64:3. ஏசாயா 64:3. நாங்கள் எதிர்பார்த்திராத ஆமேன் ஆமேன் இறங்கி நீர். ஆமேன் ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தைக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கலாமே. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் அடிமை. இந்த வார்த்தை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் ஊழியத்தில் எவ்வளவு கிரியை செய்யணுமோ 100% கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. அப்பா, வானத்திற்கும் ஆண்டவரே வானம் திறக்கப்பட்டு ஆண்டவரே பலிபீடத்திற்கும் வானத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இறக்கப்பட்டிருக்கிற ஏணிக்காய் ஸ்தோத்திரம். அடியானுடைய வாயாய் மாத்திரம் இருக்க கிருபை தருவீராக. எல்லா சத்துருடைய கிரியைகள், எதிராய் வளர்கிற வல்லமைகள், டீவியேஷன் ஸ்பிரிட்டுகள், டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கருவறுக்கப்படுவதாக. இரத்தத்தினால மூடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உதடுகளில் உற்சாகத்தின் ஆவி இப்பொழுதே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஏசாயா நாவை தொட்டது போல இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வயதானவர்களுடைய நாவை தொடுவீராக. ஊமையினுடைய நாவு கம்பீரிக்கும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் முடவன் மானை போல துள்ளுவான். உடபகதடபா. எல்லை முழுவதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த இடம் முழுவதுமாய் ஆண்டவர் அக்கினி ரதங்கள் ஓடும்படியாய் கட்டளையிடுகிறேன். கிருபை கோப்பு கொடுக்கிறேன்ப்பா இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. கரங்களை ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அல்லேலூயா நீங்களே வச்சீங்க. இது பத்தல. இன்னும் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் 19 லட்சம் பேர் இந்த கருப்பு உடைய போட்டுக்கிட்டு போறாங்களா? எத்தனை பேரு? 19 லட்சம் பேரு. நம்ம இந்த வருஷம் முழுவதும் போடுற அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை இந்த ஒரே மாசத்துல அவனுக்கு முடிச்சிடறானுங்களாம். இந்த ஒரே மாசத்துல அதை விட அவனுக்கு அதிகமா சொல்றாங்க. இந்த ஒரே மாசத்துல அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம். ஆமென். அதையும் மேற்கொள்ளுவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரோடு இசைந்து போகும் பொழுதுதான் கர்த்தர் நீச்சல் ஆழத்தில் உங்களை கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறது, நீர் பயங்கரமான காரியங்களை எதனால வாசிங்க. 64:3 வாசிக்கும் பொழுது ஆமென் ஆமென் செய்த போது இறங்கி நீர். 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எப்படி இறங்குறார் தெரியுமா? வானங்களை கிழித்து இறங்கி போலவும் செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்வீர். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்கலாம். உடபலா கரபா. வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எல்லாம் பிள்ளைகள் மேல வந்து பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உடைய வியாபாரங்கள்ல பலிக்கட்டும். இந்த ஊழியத்துல பலிக்கட்டும் ஆண்டவரே. புல்லின் மேல பனி இறங்குவது போல ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த வார்த்தை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. பாருங்க, வருஷத்தினுடைய முடிவுல வந்திருக்கிறோம். கர்த்தர் பாருங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்றார் போல வார்த்தைகளை அனுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய தேவை என்ன, நம்முடைய அங்கலாய்ப்பு என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒவ்வொரு முறை ஆலயத்தில் வரும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய பிள்ளைங்க இந்த வருஷத்துல ஆண்டவரே ஒரு 1 hour மெசேஜ், ஆண்டவரே அந்த 1 hourல ஒரு வார்த்தையாவது என்னை தொடாதா என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்புனா 2025 எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்றாரு. நாங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பயங்கரமான விசுவாசிக்கிறவங்க மட்டும் தான் கரங்களை தட்ட முடியும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் தான் கரங்களை தட்ட முடியும். இந்த வார்த்தையை நேசிக்கிறவங்க, இந்த வார்த்தை பரிபூரணமா என் வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று விசுவாசிக்கிறவங்க வார்த்தை தான் இயேசு. இயேசு தான் வார்த்தை. அந்த ஒருவரை பிரிக்க முடியாது. இந்த இயேசுவினுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் கையை தட்டி உடபலா கரபா கத்திடா. ஹல்லேலூயா. எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியம். திரும்ப சொல்லலாமே, எதிர்பார்த்திராத பயங்கர காரியங்களை எனக்கு செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு செய்ய வல்லவர். தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் செய்ய வல்லவர். அது எந்த சிச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. எல்லாம் கொஞ்சம் கவனிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. எரேமியா பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டவரை குறித்த தேவ சித்தம், நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை அவர் சொல்றதை நம்ம கேட்கலாம். 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, நன்மையானவைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உண்மையாவே ஆமோதிக்கிறீங்க? ஒரு ஆமீன் வரணுமே. ஹல்லேலூயா. என்னை குறித்த தேவ சித்தம் என்னையா, என்னை குறித்த தேவனுடைய நினைவு என்ன அப்படின்னு கேட்டா அவர் நன்மை மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஸ்தோத்திரம், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். தேவ சித்தம் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா எளிதா சொல்ல போனா, ஆமென், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவரு அழுது கொண்டிருக்கிறாரு. சாம் சுந்தரையா தான் அதை அடக்கம் பண்ண வந்திருக்கிறாராம். அழுது கொண்டிருக்கிற இந்த சகோதரனை பார்த்து, இந்த ஊழியக்காரரை பார்த்து அவர் கேட்கிறாரு, ஏன்பா அழுவுற அப்படின்னு கேட்கும் பொழுது அம்மா அம்மான்றாராம். அம்மா இறந்துட்டாங்களே, எனக்கு அம்மா மட்டும் தான், அவங்களே இப்ப போயிட்டாங்க பாஸ்டர், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கும் பொழுது, இங்க வாங்க, ஆண்டவர் நன்மை செய்வார் தீமை செய்வார், ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஆண்டவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா சொல்லுங்களேன். அப்ப நன்மை செய்வார்னா என் கூட சேர்ந்து பாடு. அல்லேலூயா. உங்க அம்மா நம்மளை விட அதிக பாக்கியவதிப்பா, அதனாலதான் முன்னாடி போயிட்டாங்க. போன இடம் சும்மா இல்ல, அது வல்லமையான ஒரு இடம், அது பரிசுத்தமான இடம். துக்கமில்லாத ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க, நீ அழுவுற. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னதான் செய்வாருன்னு கேட்டா நன்மை மட்டும் தாங்க செய்வாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அப்படி செய்வார்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஏன் நம்பிக்கை? வீண் போகாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் என்ன செய்வார் பிரதிபலனா? என்னுடைய முடிவு ஆமென் சோத்திர கர்த்தருடைய கரத்துல இருக்குதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மாறுதரமாய் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஆண்டு சொல்றாரு, நீ எதிர்பார்த்திராத முடிவை, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை உன் வாழ்வில, குடும்பத்துல, ஊழியத்துல நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 24:20 வேதம் சொல்லுகிறது, யாருக்கு நல்ல முடிவு இல்லை அப்படின்னு கேட்டா 24:20 வாசிங்க டக்குன்னு. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவே இல்லை. அல்லேலூயா. யோபு 8:7 வாசிக்கும் பொழுது நம்முடைய துவக்கலாம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. யோபு 8:7 சீக்கிரம் வாசிக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு, இதை யாரை பார்த்து ஆண்ட யோபு சொல்றான்? ஆண்டவரை பார்த்து சொல்றான். ஆண்டவரே, நீர் துவங்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் துவங்குவீர்,
அம்மே என்னுடைய ஊழியத்தை எப்படி துவங்குவீர், என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய வேலையை, என்னுடைய கடையை, என்னுடைய எல்லா காரியத்தையும் எப்படி துவங்குவார் ஆண்டவர்? ஆண்டவரே எப்படி துவங்குவார்னா அற்பமா தான் துவங்குவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆனா முடிவை ஆண்டவர் வைத்திருப்பாரு, சம்பூரணமாய் வைத்திருப்பார். சம்பூரணம்னா என்ன? கம்ப்ளீட், பரிபூர்ணம். 7 விதமான பரிபூர்ணத்தை வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த 7 விதத்துல ஒன்று பரிபூர்ண தேவ சித்தம் உங்க வாழ்க்கைக்கு நேரா நன்மையே. ஹல்லேலூயா. நீதிமானுடைய ஆசை நன்மையே. ஹல்லேலூயா. உங்க ஆசையே நன்மையா இருக்கும் பொழுது அவ உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த வருஷம் முழுவதுமா ஸ்தோத்திரம் நான் யோசிப்பேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன இந்த இடத்துல கர்த்தர் பயன்படுத்தினார், இங்க ஒவ்வொருவரையும் இங்க கொண்டு வந்து வார்த்தைகளால நிரப்பி கர்த்தர் உங்களை பயன்படுத்தி வந்தார். இது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு நன்மையா இருக்கிறார் என்ற அர்த்தம், இரக்கமா இருக்கிறார் ஒவ்வொரு மேல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எரேமியா 31:17 வாசிக்கும் பொழுது ஆமென், நம்முடைய முடிவை பற்றி ஒரு நம்பிக்கையை நமக்கு வைத்திருக்கிறார். எரேமியா 31:17. ஆமென். 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு, ஆமாங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இந்த வருஷத்தை நான் நன்மையா கர்த்தர் என்னை முடிக்க செய்தாரு. 2025 கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்னா, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை எனக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எதிர்பார்த்தது கிடையாதுங்க. நீங்க எதிர்பார்த்தது 50 ரூபாய் அப்படின்னா எதிர்பாராத ஒரு 3 0 எக்ஸ்ட்ரா கொடுப்பார் ஆண்டவர். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல நம்ம ஆண்டுடைய சித்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியல, ஆண்டுடைய வழிநடத்துதலை புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் இதை செய்கிறார், ஏன் இதை அனுமதித்தார்? நல்லா எல்லாம் பிளானையும் நீங்க போட்டு வைத்திருப்பீங்க. எல்லாத்தையும் எல்லாம் ஒரு 90% 90% நீங்க செய்து முடித்திருப்பீங்க. உடனே ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு, உடனே நிறுத்திடுவாரு, இல்ல ஒரு தாமதத்தை கொடுப்பாரு. ஏன்னு தெரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்துங்க. ஏன்னு சொன்னா அந்த தாமதம், அந்த இல்லாமை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருப்பார். என்னன்னா, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை. ஒருவேளை அது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் என்று சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அழுக தான் மிஞ்சிருக்கும். அல்லேலூயா. கவலை தான் வந்திருக்கும். அந்த காரியத்தின் நிமித்தம் துக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்ற விசுவாசத்தோடு நீங்க சந்தோஷப்பட்டா, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வாருங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரிடத்துல என்ன எதிர்பார்க்கணும்னா, பெரிய காரியங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கணும். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நம்மளும் செய்யணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கார்லாம் வாங்கியிருக்கிறீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் நிறைய பேரை கார் வாங்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முடிவதற்குள்ள ஒரு நன்மையை உங்க வாழ்க்கையில செய்தீங்க. நீங்க எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் வாங்குவேன்ட்டு, அதெல்லாம் வாங்க உதவி செய்தார்னா, ஆமென், எதிர்பார்த்திராத கர்த்தர் 2025 வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கார்ல எடுத்துக்கொண்டா சைடு மிரர் எவ்வளவு பெருசு இருக்கும் பிரதர்? சைடு மிரர் எவ்வளவு பெருசு இருக்கும்? சைடு மிரரா சின்னது. இந்த சைடு பின்னாடி பார்க்கிற உள்ள இருக்கிற மிரரு, ஆனா முன்னாடி இருக்கிறது பெருசு. அப்படிதானே? என்னவே தெரிஞ்சுக்கிற அதுல ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதுல வைத்து ஒரு லெசனை சொல்றாரு. எப்பா, பின்னாடி எல்லாம் எப்ப பார்க்கணும்னா அப்பதான் பார்க்கணும். எப்படி? எப்பயாவது நீ பார்த்தா போதும். அதை கூட பார்த்து அதுல என்ன நீ தெரிந்து கொள்ளணும், அதுல என்ன கற்றுக்கொள்ளணும், அந்த தவறை நீ திரும்ப செய்யக்கூடாதுன்ற நேரத்துல மாத்திரம் பின்னாடி மாத்திரம் அப்பப்ப பார்த்துக்கோ. உன் கண்ணு எப்பவுமே முன்னாடியே பார்க்கணும்னு தான் பெருசா வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2025 நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையை ஒட்டி நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை இணைத்து நீங்க பார்க்கும் பொழுது உங்க கண்களுக்கு தெரியும், எதிர்பார்த்திராத பயங்கரத்தை கர்த்தர் அங்க வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்பார்ப்பு என் மேலேயே இருந்தா எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்க எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல மட்டும் இருந்தா எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வரலையா? அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னைக்கு அநேக வேளையில நம்முடைய எதிர்பார்ப்பு அங்கங்கன்னு திசை திருப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பை நோக்கி பார்க்க நம்மளால முடியல. பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியல, அதற்காய் ஜெபிக்க முடியல, அதற்காய் பிரயாசப்பட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் 100% என் மேல மாத்திரம் இருந்தா, கர்த்தர் தான் அதை செய்யணும், கர்த்தர் தான் அதை நடத்தணும், கர்த்தர் தான் விடுதலை தரணும், கர்த்தர் தான் போஷிக்கணும், கர்த்தர் தான் என்னை உயர்த்தணும், கர்த்தர் தான் இதுல ஒரு தீர்வை கொடுக்கணும், எல்லாமே கர்த்தர் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுல ஒரு பிளெஸிங்க மாறுதரமா ஆண்டு செய்கிறார். என்ன? எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். எதிர்பார்ப்புனா ஆண்டு மேல, ஆனா அவர் உங்களுக்கு என்ன தராரு அதுதான் முக்கியம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திராததை கர்த்தர் செய்வார். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 5:11. 2 ராஜாக்கள் 5:11. கொண்டு ஆமென் எனக்குள் நினைத்து இருந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுயமா நிறைய பேர் என்னென்னமோ யோசிக்கிறாங்க. காசா பணமா என்ன வேணாலும் யோசிக்கலாம். இங்க பாருங்க, இவன் ஒருத்தன் ஒரு காரியத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு சுகத்துக்காக ஆண்டவரிடத்துல வருகிறான். இந்த தேசம் விட்டு தேசம் வருகிறான். அவனுடைய எல்லா எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டா வேற மாதிரி இருக்கு. அவன் உள்ளத்துக்குள்ள என்னென்னமோ நினைத்து கொண்டு வருகிறான். இவங்க மூலியமா அவங்க மூலியமா எப்படியாவது நம்ம இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பு வேற விதமாய் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. முதல் பாருங்க, அவனுக்குள்ள இருந்த எதிர்பார்ப்பு என்ன? 2 ராஜாக்களே 5:5 வாசிக்கலாம். தன் கையிலே 10 தாலந்து வெள்ளி, பொன்னையும் மாற்று வஸ்திரத்தையும் போதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு இது தப்பு தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நம்ம எதிர்பார்க்கிறது இல்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது இல்ல, ஆண்டவரையே தஞ்சமா வைக்கிறது இல்ல. நாம என்ன செய்யறோம்னா சுயத்துல எடுக்கிறோம். தேவ சித்தத்துக்கு எதிரானது என்னன்னு கேட்டா சுயம். அல்லேலூயா. சுயத்தோடு இருக்க முடியல, தேவ சித்தம் செயல்படாதுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், போன வாரம் பாஸ் இந்த காரியம் தான் எடுத்திருக்கிறாரு. 115:4. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப தேவ சித்தமானது யார் மேல கர்த்தர் செயல்படுத்துவார் அப்படின்னு கேட்டா சுயத்தை முழுமையாய் சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்று அவரையே நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற வாய்ப்பு, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், எதிர்பார்த்திராத பயங்கரங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இங்க நாகமான் என்ன பண்றான்? அவனுக்கு சுகம் வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும், ஒரு விடுதலைக்காக வருகிறான். ஒரு இனம் புரியாத வியாதி அவனை தொற்றுவிட்டது. அவன் நல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கிறான், ஆனால் அவனுக்கு விடுதலை எப்படி வாங்க கொள்ளணும்னு தெரியல. அவன் கர்த்தரிடத்துல வாங்க தெரியல. அவன் என்ன பண்றான்னு கேட்டா முதல் முயற்சி எடுக்கிறான். பணத்தினாலே பொன்னினாலே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த விடுதலை நம்ம வாங்கலாம்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்பு முழுவதும் அதன் மேல திருப்புறான். நீங்க நிறைய வேலையில இப்படிதான் நம்ம பண்றோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கையை கீறிக்கிட்ட ஆண்டவர் வந்து பதில் அளிப்பாரா? ஆமென், ஸ்தோத்திரம். கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வந்தா ஆண்டவர் பதில் அளிப்பாரா? ஆமென், முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போனா பதில் அளிப்பாரா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உடைய எதிர்பார்ப்பு என் மேல் மாத்திரம் தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. 2வது 5:6 வாசிக்கும் பொழுது ஒரு நிருபத்தை கொண்டு வருகிறான். போதும். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணா? காசை கொடுக்கிறான். ஆமென், பொண்ணை கொடுக்கிறான். இதன் மூலமா எனக்கு விடுதலை தருமா? அல்லேலூயா. 2வதாக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இன்னைக்கு எடுத்துட்டு போவாங்க பாருங்க. ஏய், நான் ராஜா கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்யா, எனக்கு விடுதலை கொடு. எப்படி? அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி? என் கையில லெட்டர் இருக்குது, இதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணு, விடுதலை கொடுன்னு கேட்கிறான். அதுவும் ஃபெயிலியர். பொண்ணை கொண்டு வந்தான், பணத்தை கொண்டு வந்தான், அதுவும் ஃபெயிலியர். அல்லேலூயா. 3வது அவர் என்ன பண்றாரு? 9 வாசிங்க. நாகமான் ஆமென் நின்றான். போதுங்க. அல்லேலூயா. இப்ப நேரா வண்டி எங்க போகுதுன்னு கேட்டா
ஆமென், தீர்க்கதரிசி வீட்டுக்கு போகுது. ஹல்லேலூயா. எப்பா, பணத்தை கொடுத்தேன், பொண்ணை கொடுத்தேன், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. ரெண்டாவது, நிருபத்தை கொண்டு வந்து கொடுக்கிறேன், இதன் மூலியமா எனக்கு விடுதலை கிடைக்குமா? இல்ல. மூன்றாவது, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போலாம், டச்ன்னு சொல்லி ஒரு விடுதலை கொடுப்பாரு. அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு நேரா போறான் தீர்க்கதரிசி இடத்துல. அங்கேயும் ஃபெயிலியர். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துக்குள்ள அவன் நினைத்ததை மாத்திரம் தான் வைத்துதான் அங்க நடக்குது. உள்ளத்துக்குள்ள அவன் ஒன்று நினைத்து வருகிறான். பணத்தை கொடுத்து விடுதலை வாங்கிடலாம், ஆமென். பொருளை கொடுத்து விடுதலை வாங்கிடலாம், ஆமென். நிருபத்தை கொடுத்து விடுதலை வாங்கிடலாம், ஆமென். இது மனிதன் மூலியமா ஒரு விடுதலை வாங்கிடலாம். எந்த ஒரு காரியமும் எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிடுச்சு. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அங்க ஒரு ராஜா கிட்ட இருந்து ஸ்தோத்திரம் திரும்ப, ஆமென், ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. 5:10 வாசிங்க. எலிசா ஆள் அனுப்பி, நீ போய் ஸ்நானம் பண்ணு, சுத்தமாவாய். அல்லேலூயா. ஒரு சின்ன வார்த்தை தாங்க. நீ போ, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது, ஆமென், ஸ்தோத்திரம். அவனுக்கு எதிராய் ஒரு வார்த்தை வெளிப்படுது. அவன் நினைத்ததை விட ஒரு வார்த்தை வெளிப்படுது. அவன் நினைத்ததெல்லாம், இது பொண்ணை வைத்து வாங்கிடலாம், எப்படியாவது இந்த பொருளை வைத்து வாங்கிடலாம், இந்த நிருபத்தை வைத்து வாங்கிடலாம், ஆமென், ஒரு தேவ ஊழியரை வைத்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு மனிதனை வைத்து வாங்கலாம் நினைச்சு ஓடுனா மூணுமே ஃபெயிலியரு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வருது, அவன் எதிர்பார்த்திராத ஒரு வார்த்தை வருது. என்னன்னு சொன்னா, எப்பா, நீ போய் அந்த யோர்தானில 7 தடவை ஸ்நானம் பண்ணினா, ஆமென், இது சுகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா, நீ இதை பண்ணு, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு. எப்படி? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு. ஆனா நம்ம எதிரா பேசுவோம், நான் ஏன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம்? ஆலயத்துக்கு கொஞ்சம் காணிக்க கொண்டு வந்தீனா பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பேன். பொருளாதாரம் எப்படி ஆசீர்வதிக்கிறது? ஆமென், உம்மிடத்துல வாங்கி உம்மிடத்துல கொடுக்கிறோம். அதை கொடுக்கறத உண்மையா இருக்கிறான்னு கர்த்தர் பார்க்க தான் அதை செய்யறாரு. ஸ்தோத்திரம். அதை நாம செய்யும் பொழுது பொருளாதாரத்துல பல மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறான், பெரம்பூர் பகுதியில் இருக்கிறாப்புல. பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுன்னா அவரை போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்னன்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், பாஸ்ட் சொல்லி இருக்கிறாரு, ஆமென், பலிபீடத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்தாச்சு, என்ன கனம் பண்ணுங்க, நான் கனம் பண்ணுவேன், ஊழியக்காரரை கனம் பண்ணு, உனக்கு ஒரு கனம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அதை மைண்ட்ல எடுத்துக்கினா. ரெண்டாவது, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? ஸ்தோத்திரம், 10வது தாங்க படிச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. 10வது படிச்சு 1 லட்சம் யாரு வாங்குவா இந்த காலத்துல? ஆனா வாங்குறாப்புல. அப்போ பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம்னா, நீ இதை பண்ணா இது வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது, தான தர்மம் பண்ணணும். இது எல்லாத்தையும் மைண்ட்ல வைத்தாச்சு. இப்ப அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, எப்பா, ஒரு நாள் நான் போயிட்டு எதுவுமே இல்லாம நான் என்ன பண்ணிட்டேன், வெளியிலேயே இருந்துட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்த உடனே சரியான திட்டம் அவன் மனைவிக்கு. நீ ஏன் அவரை சும்மா விட்ட? ஏன்னு கேட்டா, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அதனுடைய பலன் இல்லாமல். அல்லேலூயா. அவர் இனிமே வந்தா என்ன பண்ணு, ஒரு கலசம் தண்ணீர் கொடு, காணிக்கையாவது கொடுத்து அனுப்பு. அல்லேலூயா. பிராமியன் சொல்லலாமே. இப்படி இருக்கிறாங்க பாருங்க. இந்த நாள்ல பார்த்தா ஒரு 100 புடவை வாங்கி அங்க இருக்கிற அந்த பெரம்பூர் பார்க்கில் இருக்கிற அத்தனை பேருக்கும் புடவை, வேட்டி, சட்டை எல்லாத்தையும் கொடுத்து எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை பெற இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? அதை நாம் கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே தேவனுடைய வார்த்தை என் மேல எனக்குள்ள என்ன வருது அதை பொறுத்துதான் எதிர்பாராத காரியங்களை கர்த்தராலே செய்ய முடியும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. போய் ஸ்நானம் பண்ணுப்பா யோர்தானில்னு சொல்லும் பொழுது, என் ஊர்ல 2 நதி இருக்குப்பா, பளிங்கு மாதிரி இருக்கும், அவ்வளவு சுத்தமா இருக்கும், கலங்கி போய் இருக்கிற இந்த யோர்தானில நான் முங்குனா இன்னும் வியாதி வந்துரும் போல இருக்குன்னு சொல்லி அவன் அதை அசட்டை பண்ணுகிறான். தேவ வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம். அநேக நேரத்தில் அந்த விடுதலை ஒரு சின்ன வார்த்தை வந்திருக்கும், அதை அசட்டை பண்ணுகிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் அநேக பேர் இங்க இழந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னு கேட்டா, அநேக காரியங்கள் குறைவு ஏற்படும், அநேக காரியங்களை இழந்து போய் விடுவோம். இன்றிலிருந்து ஒன்று கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் என்னை நோக்கி சொல்றாரா, அது எனக்கு எதிராக இருக்குதா, பரவாயில்ல நான் செய்ய போறேன்னு செய்யுங்க. கர்த்தர் அப்பதான் விளங்குவார். தம்முடைய மகிமை விளங்க உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவன் என்னென்னத்தையோ எண்ணங்களை வைத்துக் கொண்டு வந்தான்.
பணத்தை, பொருளை, ஆமென் சோத்திர மனிதன் நம்பி வந்தவனுக்கு வார்த்தை வருது, 7 முறை முங்கி எழும்பு, உனக்கு விடுதலை. அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. பிசாசு விட மாட்டான். அநேக நேரத்துல உபவாசம் பண்ணு. சில ஜெபங்கள், சில காரியங்கள் உபவாசம் பண்ணி தான் ஜெயம் எடுக்கணும். சில ஜெபங்கள் ராத்திரி முழுவதும் அழுது ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். சில ஜெபங்கள் கண்ணீரோடு விதைத்து ஜெயம் எடுக்கணும். சில ஜெபங்கள் ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். சில ஜெபங்கள் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கணும். உடபலா கரபா கதிரா ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசினா உபாகம் 28 எடுத்து முழுவதும் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேரும் மாறி கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த உள்ளத்துல நான் பேசுகிறேன் என்பதை கர்த்தர் அறிவார். உடபலா கரிபியா இங்க இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை பெற்ற பெண்மான்களாய் ஓ ரிஹந்தரா கர்த்தருடைய வல்லமை இறங்குது. சில பேர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற சில பேர் மேல கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உடபகதடபா உங்களுக்கு நேராய் வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுகிறது. ஒரு அபிஷேகம் இதுவரை நீ பெற்றிராத ஒரு அபிஷேகத்தை இந்த நாளிலே கர்த்தர் ஊற்றுகிறார். பெற்றுக்கோ 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 மகளே. இன்றிலிருந்து உன் ஜெப வாழ்க்கை மாறுது. உன்னுடைய அறிக்கை மாறுது. உன்னுடைய சிந்தை மாறுது. உன்னுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் உரபலா சந்தரபா கதிரபலா கரிபியா பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஆண்டவர் சொல்றது என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா ஆமென் சோத்திரம். பழைய சிந்தையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா ஒண்ணு நடக்காதுங்க. எப்படி? பழைய சிந்தையை வைத்துக் கொண்டிருந்தா ஒண்ணு நடக்காது. ரோமர் 12:2 அழகா சொல்லுகிறது. ரோமர் 12:2 ஆமென் சோத்திரம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நல்ல கவனிங்க, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் பகுத்தறியத்தக்கதாய். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. சும்மா இருந்த பத்தாது, என் மனம் புதிதாகணும். ஆமென். ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. அப்ப அந்த ஆத்மாவிலே ஆண்டவர் ஆவியை புதிதாக்குகிறார். ஆமென் சோத்திரம். ஆண்டுக்குள்ள எப்ப வருமோ புது சிருஷ்டியாய் நம்ம மாறி நம்முடைய ஆவி அதுல வைத்து கர்த்தர் நடத்துகிறார். ஆத்மாவிலே தான் மனது இருக்கிறது. இந்த மனது அந்த சிந்தை புதிதாகும் பொழுதுதான் அல்லேலூயா கர்த்தருடைய சித்தம் நன்மையாய் அல்லேலூயா அது பிரியமான சித்தம், அது பரிபூர்ண சித்தம் என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளையினால உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. முதல் எங்க இருந்தோம்? இருளின் ராஜ்யத்துல இருந்தோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இப்ப மாறி இருக்கிறோம். இருளின் ராஜ்யத்துல அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் வேற. இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடினால இங்க சட்ட திட்டம் வேற. இங்க காரணி ரைட்ல தான் ஓட்டுவேன், அமெரிக்கால லெஃப்ட்ல ஓட்டுவேன். ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு ஒரு சட்டம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த தேவ சித்தம் என்னன்னு கேட்டா நன்மையே. ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஓ, நாங்க பழைசா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? ஒரு வியாதி வந்தா, ஒருத்த மந்திரம் பண்ணிட்டா, ஏதாவது பில்லி சொன்னியம் பண்ணிட்டா, பயந்து நடுங்கி செத்து போயிடுவான். சில பேர் அதுலயே முகம்லாம் வாடி போயிடும், கருகருத்து போயிடுவாங்க. நினைச்சு 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 இப்ப யாரா இருக்கிறீங்க? வெளிச்சத்தின் பிள்ளை. இப்ப நான் என்ன சொல்லணும்? எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்ல, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதில்ல, சொல்லிட்டு போய்கொண்டே இரு. அந்த வார்த்தை உனக்கு நேராக கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னாடி பார்த்தா பஞ்சம் பஞ்சம் தேசத்துல வந்தாலே இவன் பயந்து செத்துருவான். பஞ்சம் தேசத்துல வந்தாலே பயந்து செத்துருவான். அரிசி கிடைக்காதா, இது கிடைக்காதா? இப்போ யாரு? நம்ம ராஜாதி ராஜாவுடைய சேனையாய் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடினால உலகத்துல பஞ்சம் இருக்கும். ஏன் மாவு குறையாது, ஏன் மா பிசைக்கிற தொட்டி குறையாது. இது எப்ப வரும்னு கேட்டா மனது புதிதாகிறதுனால மறுரூபமாகும். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாகமானுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கூட வந்த வேலைக்காரன் மூலியமாவே ஒன்னு சொல்றாரு. அவன் மனசுக்கு நேரா 5:13 வந்து நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியம் செய்ய சொல்லியிருந்தா போதும். அல்லேலூயா. தலைகில நில்றா, உன் குஷ்ரோகம் போகும்,
செய்திருப்பல. ஆமென். மண்ணை துன்றா, குஷ்டரோகம் போகும், செய்திருப்பல. தீ மேல நடறா, குஷ்டரோகம் போகும், செய்திருப்பல. அவர் என்னையா சொல்லிட்டாரு? 7 தரம் முங்கி எலும்பு சொல்றாரு. அதையே உன்னால பண்ண முடியாதன்னா, டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்தது. இவன் போனா, கர்த்தருடைய வார்த்தை இதுவரைக்கும் அவன் கீழ்ப்படியாம இருந்தான். ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, இன்னும் ஒரு அலட்சியமான ஒரு வார்த்தையா இருக்குது, அற்பமான வார்த்தையா இருக்கு நம்ம நினைத்து அவன் நம்முடைய உள்ள போக முடியாம இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மனிதன் மூலியமா, அவன் கூட வந்த மனிதன் மூலியமா அவனுடைய வெளிச்சத்தை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. இப்ப அவன் கீழ்ப்படுகிறான். 7 முறை அவன் முங்கி எழும்புறான். ஆமென். குழந்தையின் சரீரம் போல மாறினது. ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டா, குஷ்டரோகம் போனோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது இவ்வளவுதான். ஆனா குழந்தையின் சரீரம் போல மாறணும் அவன் எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்த்திராதது நடந்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமா, வெளிப்புற மாட்டம் அவனுக்கு சுத்தமாச்சா? குழந்தையின் சரீரம் போல மாறிச்சா? இல்லங்க, அவன் உள்ளான மனசையும் ஆண்டவர் கழுவி எடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதே ஹல்லேலூயா நாகமான் சொல்றான், எப்பா நான் திரும்பி போவேன். எங்க போவேன்? ரிம்மோன் கோயிலுக்கு போக மாட்டேன். அங்க போயிட்டு இஸ்ரவேலில ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் மெய்யான தேவனாய் இருக்கிறாரு, அவர் ஒருவரே விடுதலை கொடுக்கிற தெய்வம் என்பதை இனிமே நான் அறிவிக்க போகிறேன் என்று அவன் புறப்பட்டு போகிறான். எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நாகமானுடைய வாழ்வில செய்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில சுயத்துல என்னென்ன காரியங்களை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கலாம், எல்லாவற்றையும் தூர தள்ளிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே உம்மை மாத்திரமே எதிர்பார்க்கிற ஒரு சுபாவத்தை எனக்குள்ள வைப்பீராக, கிருபையை எனக்குள்ள வைப்பீராக, ஜெபத்துல உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிற ஒரு கிருபை எனக்குள்ள உண்டாகட்டும் என்று ஜெபிப்பார்கள். ஜெபிப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை உன்னோடு கூட இருந்து நான் செய்ய நான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 5:6 வாசிக்கும் பொழுது, யோவான் 5:6, கண்டு அறிந்து விரும்புறையா? ஒரு ஆமென் சொல்லலாமே. அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? அல்லேலூயா. நீ நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை, ஆசீர்வாதம் மேல விருப்பம் இல்லை, விடுதலையின் மேல விருப்பம் இல்லை. ஒரு வாஞ்சை இருந்தாதான் அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். ஒரு வாஞ்சை இருந்தாதான் அதை நோக்கி நம்ம செபிக்க முடியும். ஒரு வாஞ்சை இருந்தாதான் அதன் மேல அம்மி மேல அடி அடி அடித்து கொண்டிருந்தாதான் நகரம். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, அநேக இந்த சின்ன ஒரு குறுகிய ஒரு 10 வருஷம் கேப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிட்டது. ஏகப்பட்ட பிரச்சனை, வயதுக்கு மீறின பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் எப்படி ஜெயம் எடுத்து இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமென், எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எந்த நேரமும் ஜபந்தா, எனக்கு அதை விட்டா வேற ஒரு வழியே இல்ல என்ற அளவுக்கு ஜெபித்து கொண்டே இருப்பேன். 1 மணியா மேல ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன், 2 மணியா ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். ஜெபம். ஆண்டவரே, ஜெபத்தினாலே நான் இந்த தீர்வை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்பு நீர்தான் என்று சொல்லி இருக்கும் பொழுது, கர்த்தர் என் வாழ்க்கையில எதிர்பார்த்திராத பயங்கரங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த பாருங்க, இந்த சுகமடைய வேண்டும் என்று இவன் காணப்படுகிறான். 5:7 வாசிங்க. யோவான் 5:7. வியாதிஸ்தன் ஆண்டவரே, ஆமென், இவனுடைய எண்ணம் எதிர்பார்ப்பெல்லாம் என்ன? குளம். அல்லேலூயா. இவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எதன் மேல இருக்குது? குளத்தின் மேலேயே இருக்குது. இந்த குளம் தான் எனக்கு சுகம் கொடுக்கும். அல்லேலூயா. இந்த மனுஷனால் தான் எனக்கு விடுதலை, இந்த மனுஷன் தான் எனக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் தீர்க்க போகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் எதிர்பார்த்திராத நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்ததெல்லாம் குளம். ஆண்டவர் போய் நிக்கிறாரு, எப்பா சுகம் பெற விரும்புறியா? அப்பயும் படைய பாட்டு, அப்பயே தேஞ்சு போன ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, ஏய் எழும்பு, படுக்க எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. அவன் நினைச்சு கூட பார்க்கல, திரும்ப இவர் தான் என்ன குளத்துல கொண்டு போய் விட போறார் போல இருக்குன்னு நினைச்சான். அவன் எதிர்பார்த்திராத பயங்கரங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் அதை செய்ய வல்லவருங்க. பவுலுடைய ரொம்ப ஆசை, பவுலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன தெரியுமா அவனுடைய எதிர்பார்ப்பு? ஏய், ராயனுக்கு முன்னாடி போயிட்டு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும்டா.
அந்த ராயனுக்கு முன்னாடி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ரோமாபுரியில வைத்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஜெயிலில் போட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. தலைவர் தான் ஜெயிலில் போனாலும் துதிப்பாராச்சே, ஜெயிலில் போனாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பாராச்சே. அறிவித்தாரு. நடந்தது என்ன? அப்போஸ் பிலிப்பியர் 4:22 ஆமென் சோத்திரம். ராயனுடைய அரண்மனையிலிருந்து ஒரு வாழ்த்துதல் வருது. பிலிப்பியர் 4:22 ஆமென். விசேஷமா ராயனுடைய அரண்மனை உள்ளவர்களும், ஆமா அல்லேலூயா. எப்படி பாங்க ராயனுடைய அரண்மனைக்குள்ள போச்சு சுவிசேஷம்? எப்படி வேணாலும் செய்ய வல்லவர். நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்ட, உன்னை எதிர்பார்ப்ப ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டாரு. மாறாக எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இதை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாசம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. எதிர்பார்த்திராத பயங்கரமான நான் எதிர்பார்த்தது ஆண்டவரே, என் குருவி மூளையில் ஆண்டவரே இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். ஒரு சின்ன காரு கேட்க முடியும், 50,000 கேட்க முடியும். ஆனால் நீரே எதிர்பார்ப்பு என் தேவைகள் சந்திக்கப்படணும்னு கேட்கும் பொழுது தேவைகளை மாத்திரமல்ல ஆமென் மிதமின்றி கொடுக்க அவர் வல்லவர். அவருடைய கைகள் திறக்காவைகள் சாப்பிடும். ஹல்லேலூயா. 30 ஏனைக்கு சமானமான திமிங்கலங்களுக்கு இறையை கொடுக்கிறார் டெய்லி என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்பு அவராய் மாறும் பொழுது எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, உங்க எதிர்பார்ப்பு இயேசுவாய் மாறும் பொழுது எதிர்பார்த்திராத பயங்கரங்களை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஜபத்தின் மூலமா நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கும் பொழுது, எப்படி ஜபத்தின் மூலமா கர்த்தரை நம்ம எதிர்பார்த்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வாரு? எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17-18. எத்தனையோ பேருக்கு இருக்குதே. ஆமென். போதுங்க. அல்லேலூயா. இப்போ புத்தி தெளிஞ்சிச்சு. நல்லா கொஞ்சம் கவனிங்க. புத்தி தெளிஞ்சா தேவ சித்தம் தெரியும். அப்பதான் கண்ணுக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே, சத்தமா தான் சொல்லாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீங்க ஆமென் சொல்றது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு, ரொம்ப கம்மியா சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க கை தட்டுறது அவருக்கு பிடிக்கலங்க. நீங்க கை தட்டுறது அவருக்கு பிடிக்கல. ஆமென். நீங்க பேசுறது அவருக்கு பிடிக்கல. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சொல்லுங்கன்னா கூட சொல்ல மாட்டோன்றோம் நம்ம. ஆமென். அல்லேலூயா. அப்ப இவன் பாருங்க, கெட்ட குமாரன் புத்தி தெளிது. அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்க விரும்புறான். அவங்க அப்பா கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறான். ஆண்டவரே, அப்பா, என் தகப்பனே, எல்லாத்துக்கும் விரோதமா செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொள்றான். ஏன்னா அவனுடைய எண்ணெல்லாம் இப்ப என்ன தெரியுமா? வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்றான்பா. எப்படி? வேலைக்காரன் கூட நல்ல உணவு கிடைக்குது. ஆனா என்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? படுமோசமா இருக்குது. ஆப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும்? என் எதிர்பார்ப்பை நான் ஜபத்தின் மூலமா தெரிவிக்க போகிறேன். 21 வாசிங்க. 15-21. தகப்பனை நோக்கி, ஆமென், பாவம் செய்துட்டேன். போதுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. 19 கூட வாசிங்களே. 19 வாசிக்கலாம். ஆமென். அல்ல, ஒருவனாக. இவன் நினைச்சது, இவன் எதிர்பார்ப்புலாம் என்னங்க? ஜபத்துல கூட என்ன நினைக்கிறான் அவன்? ஒரு கூலிக்காரனா இருக்க மாட்டானா? ஆமென். இவங்களே இத போல ஒரு வேலைக்காரனை சேர்த்துக் கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட சின்ன எதிர்பார்ப்பு தான் ஜபத்துல கூட தெரிவிக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ண தீர்மானிச்சாரு? ஏய், போது, நிறுத்து. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஜெபம் பண்ணிட்டல, உன் எதிர்பார்ப்புக்கு மறுதரமாய் நான் செய்ய விரும்புகிறேன். அவனுக்கு அடிங்கடா விருந்த. அல்லேலூயா. கண்டுகுட்டி அடி. அல்லேலூயா. புதிய வஸ்திரம் கொடு, மோதிரத்தை போடு. ஆமென். உன் ஸ்தானமே மாறுது. அல்லேலூயா. அவன் நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வை
கர்த்தர் தகப்பன் அவனுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், ஜெபத்தின் மூலியமா எதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கொடுக்குறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை, பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை, பயங்கரமான காரியங்களை அவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாப் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறா, எப்பா நீங்க வரும் பொழுது உனக்கு நான் செய்த நன்மையை கொஞ்சம் நினைத்தருளோன்னு ஒரு ராகாப்பு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறா. யோசுவா 2:12. ஆமென், ஆமென், ஆமென். போதுங்க. அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்தை அங்க வைக்கிறா. கவனிங்க, ஜபத்திற்கு என்ன ஒரு வல்லமை என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப இந்த ராகாப்பு யாருங்க? யூசுவலா யாரு? ஒரு வேசி, அப்படிதானே? அல்லேலூயா. சொல்லவே நம்ம கூச்சப்படுறோம் பாருங்க, அந்த அளவுக்கு இருந்திருக்கிறா போல. அப்போ ஒரு வேசி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறா. விண்ணப்பம் கிடைச்சாச்சு, அவங்க போயிட்டாங்க. பின்னொரு நாட்கள் வருகிறது. கர்த்தர் அவளுடைய நினைப்பை பார்த்தால், அவளுடைய வேண்டுதலை கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் அவளுக்கு எதிர்பார்த்திராத ஒரு பயங்கரத்தை கர்த்தர் செய்யணும்னு நினைச்சாரு. என்ன செய்தாரு ஆண்டவர்? என்ன ஆசீர்வதிச்சாரு? என்ன ராகாப்புக்கு அப்படி என்னையா பலனை கொடுத்தாரு? என்ன விடுதலையை கொடுத்தாரு? என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாருன்னா, மத்தேயு 1:5 அதை பார்க்கலாம். மத்தேயு 1:5 பார்த்தீங்கன்னா, சல்மோன் போவாச ராகாபின் இடத்துல பெற்றான். போவாசு ஓபேத்து ரூத்தின் இடத்துல பெற்றான். ஓபேத்து ஈசாயை பெற்றான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு வேசியை கொண்டு வந்து தாவீதின் ராஜாவாகிய ஹல்லேலூயா நம்முடைய இயேசு ராஜாவுடைய வம்சத்துல வைத்துட்டாருங்க. புரியுதா? புரியுதா? நம்ம இதுல சேர்த்துக்கொள்வோமா? ஒன்னும் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் அந்த ராகாப் வேண்டிக் கொண்டா, அவளுக்கு எதிர்பாராத நான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய வம்ச வரலாறுல ராகாபை இணைத்து கொண்டார். அவருடைய வம்ச வரலாறுல ராகாபினுடைய வம்சத்துல இயேசு பிறப்பார் என்று அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ராகாபுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தான் நம்முடைய அநேக நேரத்தில் செய்கிற தவறு. ஆமென். சில நேரங்களை நம்ம ஜெபிக்காம சில காரியங்களை நம்ம செய்து அநேக காரியங்களை, அநேக இக்கட்டுகள், அநேக நெருக்கடியில் நம்ம மாட்டிக்கொள்றோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஹல்லேலூயா, தாவீது ஒவ்வொரு ஸ்டெப்பு துதியினாலே நிரப்பினான். ஆமென். ஒவ்வொரு ஸ்டெப் ஆண்டவருடைய வார்த்தையினாலே படி செய்தான். ஆமென். அதை செய்தபடினால்தான் உடன்படிக்கை பெட்டியை அழகா கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீர் துளிகளை கர்த்தர் எண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். உடைய பிரயாசங்களை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறபடினால 2025 இதே தவறை நான் செய்யாதபடி நான் என்ன செய்யணும்? ஜெபத்தோடு நான் எதிர்பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. 2 ராஜாக்கள் 4:1. 2 ராஜாக்கள் 4:1. இருந்த ஒருத்தி பார்த்து இறந்துட்டான். பயந்து நடந்தவன் அடிமையாக்கி கொள்ள வருகிறான். போதுங்க. அல்லேலூயா. இங்க ஒரு ஸ்திரியை பாருங்க, கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ, என்ன செய்வதுன்னு தெரியல. இவ எலிசாவின் இடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறா. ஆமென். என்னுடைய கணவர் இப்படி கடன் குடியா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த 2 பிள்ளைகளை அடிமையாய் நான் ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த கடனுக்கு பதிலாக இந்த பிள்ளைகளை அடிமையான ஒப்பு கொடுக்கணும். அந்த நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். ஏதாவது செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறா, விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் தருகிற பதில் என்ன? 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அறிவித்தால் அவர் எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. ஹல்லேலூயா. அவ கேட்டுக்கொண்டதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த கடனுக்கு 10,000 ரூபாய் கடனா, 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்தா போதும். அவ எதிர்பார்ப்பு 10,000 தான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, 10,000 கொடுக்கல, 1,00,000 கொடுத்து, எப்பா இதை மட்டும் இல்ல, நீ சாகர வரைக்கும் உடைய அப்படியே ஜீவனம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் ஹல்லேலூயா ஏராளமானதை, எதிர்பார்த்திராததை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம். நம்ம ஹோட்டலுக்கு போனவொடனே என்ன பண்ணுவீங்க பிரதர்? என்ன பண்ணுவீங்க? சார் ஹோட்டல் வச்சிருக்காரு, என்ன பண்ணுவீங்க? கரெக்டா சொல்றீங்க. என்ன பண்ணுவீங்க? கை கழுவோம். வேற என்ன பண்ணுவோம்? ஆமென். இங்க இருந்து அவ்வளவு தூரம் இருக்குதுப்பா ஹோட்டலு, என்ன பண்ணுவோம்?
நடந்து போகும்போது அவன் தட்டில் என்ன இருக்குது, இவ தட்டில் என்ன இருக்குது, அந்த பாயா இந்த பாயா ஆயா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போவோம். இவன் தட்டில் என்ன இருக்கு, அவன் தட்டில் எல்லா கண்ணு என்னென்னத்தையும் மெய்தோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டு சார் என்ன பண்ணுவார், உட்காருவார். உட்காந்துட்டு அவன் முன்னாடி ஒரு மெனு கார்டு இருக்கும், அதை பார்க்கவே மாட்டார். இவர் எப்படி முன்னாடி இருக்கும், அதை பார்க்கவே மாட்டாரு. எதெல்லாம் பார்த்தாரோ, கண்ணுக்கு எதெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் ஒரு பிளேட் எடுத்துனுவான்னுவார். அல்லேலூயா. அப்போ உள்ள இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான், செஃப் என்னடா இவன், டேய் சாதா தோசையை போய் ஆர்டர் பண்றானே, சாதாரணமானதை ஆர்டர் பண்றானே, நான் என்னென்னலாம் செய்ய என்னால முடியும் என்பதை ஒரு லிஸ்ட்டை போட்டாங்க அவன் முன்னாடி வைத்திருக்கிறேன், அதை பார்க்க மாட்டேன்றானே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா. போனதும் நம்ம மைண்ட்ல முன்னாடியே வீட்டுல இருந்து போகும்போதே சொல்லிக்கினே போவாங்க, யாரா வாங்கிடணும், சிக்கன் 65 வாங்கிடணும், வறுத்தது வாங்கணும், பறக்கிறது வாங்கணும், தாவுறது வாங்கணும், நீந்துறத வாங்கணும், எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் சொல்லியிருப்பான், அவன் அழகழகா ஒன்று வைத்திருப்பான், அது எல்லாத்தையும் விட்டுறணும். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். நீங்க ஆண்டவர் அதுதான். எப்பா ஆமென், இந்த உலகத்துல பார்க்குற சின்ன சின்ன எதிர்பார்ப்பு ஆமென் உன்னுடைய எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்வேன், அது மட்டும் என்னுடைய வல்லமை அல்ல. ஏன் வல்லமை என்னன்னா, எதிர்பார்த்திராத பயங்கரங்களை என்னால செய்ய முடியும். நீ கேட்காம இருக்கிற வரைக்கும் என்னால செய்ய முடியாது. நீ ஜெபம் பண்ண ஆரம்பி, நான் எதிர்பார்த்திராத காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கடைசியா ஒன்றை நான் பார்த்து நம்ம முடிக்கலாம். யோபு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 6:11. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் ஏமாத்துறோம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது ஆண்டவரே. அல்லேலூயா. வருஷத்தினுடைய முடிவுல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய முடிவை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய எதிர்பார்ப்பு முழுவதும் கர்த்தரை மட்டுமே. ஆண்டவரே நீங்க தான் என் எதிர்பார்ப்புன்னு சொல்லி இருக்கும் பொழுது எதிர்பார்த்திராத பயங்கரங்களை கர்த்தர் செய்வாருங்க. ரெண்டாவது, ஜெபத்தின் மூலமா உங்க வாயில உங்களுடைய இருதயத்துல வாஞ்சிக்கிற என்ன காரியங்களையோ நீங்கள் ஜெப குறிப்பாய் அதை மாற்றி வைக்கும் பொழுது எதிர்பார்த்திராத பயங்கரங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும், கர்த்தர் எதிர்பார்த்திராத பயங்கரங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே என் முடிவே உம்முடைய கரத்தில் இருக்குது, நீரே பார்த்துக்கொள்ளும், நீர் உம்முடைய சித்தத்தை என்ன வைக்கிறீரோ அதை செய்யுங்க ஆண்டவரே. அவர் கரத்திலே முடிவை ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்ப காலத்துல ஆண்டவர் இறங்குவாரு, எதிர்பார்த்திராத பயங்கரங்களை கர்த்தர் செய்வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. எப்படி? யோபுக்கு பிரச்சனை வர வர அதிகமாகிக் கொண்டே இருக்குது. ஸ்தோத்திரம். அவனுடைய நண்பர் ஒருத்தன் வந்து சொல்றான், என்ன சொல்றான், ஏய் யோபே ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன தெரியுமா, நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் இந்த பிரச்சனை இருந்து விடுதலை பண்ணுவாரியா அப்படின்னு சொல்றான். பேசாம இருக்கிறான். ரெண்டாவது ஒருத்தன் வந்து சொல்றான், ஏய் கர்த்தர் யார் தெரியுமா, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யறாரு. அப்பயும் அமைதியா இருக்கிறான், ஒண்ணுமே பேச முடியல, அமைதியா இருக்கிறான். ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு. மூன்றாவதாக, கர்த்தர் இவனை அப்படியே விட்டா ஒரு மாதிரி ஆயிடுவான், ஆனா நம்பிக்கை, ஒரு சின்ன நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்குது என்பதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஸ்தோத்திரம், ஆமென், முடிவை கர்த்தரிடத்தில் அவன் கேட்டபடினால உனக்கு ஒரு முடிவை தரப்போறேன். என்ன முடிவு தெரியுமா, நீ எதிர்பார்த்திராத ஒரு முடிவை தரப்போறேன். உன் முன்னிலைமை என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ. பின்னிலைமையை நான் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன், 2 மடங்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க கை தட்டுறதுலயே நல்லா தெரியுது உங்க முடிவு. சோத்திரம். அல்லேலூயா. கை தட்டுறதுல கொசு கூட செத்து இருக்காது பொழுது. எப்பா யோபை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், யோபுக்கு எல்லாம் இழந்து போச்சான், அவன் முடிவை ஆண்டவர்கிட்ட கொடுத்தானா, இப்ப ஆண்டவர் முடிவை மாத்தி, அவனுடைய முடிவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளல, முடிவை மாத்திட்டு 2 மடங்கு கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது நம்ம வாழ்க்கையில அப்ளை ஆகணும்னு கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் வாழ்க்கையில கூட ஒருவேளை நான் இதெல்லாம் இழந்து இருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய முடிவு கேவலமா இருக்குன்னு நான் நினைச்சிருக்கேன் ஆண்டவரே,
ஆனா இப்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு பிறகு என் முடிவை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னத்தை மாத்துவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. 2025 ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பி. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, எதிர்பார்த்திராத 200 400 ஒட்டகத்தை எடுத்துன்னு வந்து இறக்கிட்டா அவன் பார்க்கறான், நான் எதிர்பார்த்தது 200 தானையா, ஆண்டவர் அதுக்கு மேல எனக்கு செய்யறாரு. அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. அப்போஸ்தலர் 3:5 சீக்கிரம் வாசிங்க, முடிக்கலாம். ஏதாகில கிடைக்கும் என்று எண்ணி. ஆமென். அவன் எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன? பிச்சைக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்னங்க? காசு தான். அல்லேலூயா. அவன் எதிர்பார்ப்பு யூசுவலா காசு தான். ஆமென். பேதுருடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? பேதுருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது இவனை என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்துல எழுப்பி விட்டுறணும்பா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. 3வது சார் உள்ள நுழைகிறார். யாரு? பரலோகம். அல்லேலூயா. ஆமென். தகப்பன் உள்ள நுழைகிறாரு. உங்க 2 பேரோட எதிர்பார்ப்பு இவ்வளவுதான். ஆமென். நீ பிச்சை கேட்கறது உன் எதிர்பார்ப்பு. ஆமென். ஆமென். பேதுரு உன் எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது உன்னை இயேசுவின் நாமத்துல விடுதலை பண்ணி விட்டுறணும்டா அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பு. 3வது ஒரு எதிர்பார்ப்பு உள்ள நுழையுது, பயங்கரமான எதிர்பார்ப்பு. உங்க 2 பேரை காட்டிலும் இவனை நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இவன் மூலியமா ஒரு 5000 பேரை நான் ரட்சிக்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறதை பார்த்து அநேகர் பயந்து கர்த்தரை நம்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு முடிவு, அப்படிப்பட்ட ஒரு அதிசயம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதம், அப்படிப்பட்ட காரியம் உடபல் கபல் கர்த்தரை செய்வார். ஹல்லேலூயா. ஒருத்தன் தான். ஆமென். சோத்திரம். பிச்சை எடுக்கணும் அவன் எதிர்பார்ப்பு, அவனை எழுப்பிடணும் இன்னொருத்தனுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அவன் மூலியமா ஆலயத்துக்குள்ள 5000 பேர், ஒருத்தர் 2 பேர் 5000 பேரை கர்த்தர் கொண்டு வந்தாருங்க. ஆமென். அப்போஸ்தலர் 4:4 வாசிங்கன்னா தெரியும். 5000 பேரை கர்த்தர் அவன் மூலியமா ரட்சித்தார். விசுவாசாங்க. ஆமா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசமே இல்லையே. ஆமென்லே வரணுங்க. அந்த இது ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க என்ன மாதிரியான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எப்போனா முடிவு அவர் கரத்துல கொடுக்கும்போது. அல்லேலூயா. ஆண்டவரே என் ஒரு சின்ன காரியம் வைக்கிறேன், ஆண்டவரே அதுக்கு நீங்க தான் முழுவதுமா முடித்து தரணும்னு சொல்லிட்டா கர்த்தர் அழகா முடித்துருவார். பரிபூர்ணமா அதை முடியும், பல மடங்கு ஆசீர்வாதமா முடியும், சமாதானமாய் முடியும். ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. 2 பிச்சைக்காரங்க ஆமேன் கோயில் வாசல்ல இருக்கிறாங்க. ஆமேன். சோத்திரம். ஒருத்தன் வந்து மனுஷனை பிரியப்படுத்துறவன், ஒருத்தன் தேவனை பிரியப்படுத்துறவன். ஒருத்தன் கத்துறான், ஒருத்தன் என்ன சொல்றான், ஏய் ஒரு ராஜா டெய்லி அப்பப்போ வருவாராங்க, வந்து அந்த கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு போவாரு போல இருக்கு. அப்ப அவன் சொல்றான், முதல் பிச்சைக்காரன் சொல்றான், கத்துறான், ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதம் தான் பெருசு நிலைச்சுன்னு இருக்கும் அதுதான் அப்படின்னு சொன்னா ராஜாக்கு அப்படியே பட்டாம்பூச்சி வரகுது, குளுகுள்னு ஆயிடுது. அப்படியே காசை தூக்கி அப்படி போட்டு போறாரு. அவனுக்கு யாருக்கு போடுவாரு? முதல். 2வது சொல்றான், இல்ல தேவனால வருகிற ஆசீர்வாதம் தான் நிலைச்சுன்னு இருக்கும்ன்றான். யாருக்கு காசு விடுவாங்க? முதல். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறை வரும் பொழுதெல்லாம் ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதம் தான் சிறந்தது, அதுதான் நிலைச்சுன்னு இருக்கும் கத்துறான். காசை கொட்டிட்டு போறாரு. ஒரு நாள் பார்த்தார் ராஜா, இவனை எப்படியாவது ஆசீர்வதிக்கணுமே. யாரு? முதல் பிச்சைக்காரனை ஆசீர்வதிக்கணுமே. ஆமென். அவன் ரொம்ப நம்மளை புகழ்றான், ரொம்ப இது பண்றான், இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்பா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்க வாங்கினு சொல்லி, ஒரு பெரிய கேக்க வாங்கினு சொல்லி அது உள்ள ஃபுல்லா தங்க காசுகளை கொட்டி அதை மூடி அவனுக்கே ஒரு சர்ப்ரைஸ் இவனு வச்சாரு. இவன் அதை வாங்கிட்டு சொல்றான், ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதம் சொல்லுங்களேன் நிலைச்சு இருக்கும்னு சொன்னான். பக்கத்துல இருக்கிறவன், தேவனால வருகிற ஆசீர்வாதம். இப்போ பார்த்தான், கேட்க இவ்வளவு பேரை கேட்க நான் ஏன்டா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி அதையே நம்ம காசா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கிட்ட வித்துட்டான். பக்கத்துல இருக்க எடுத்துன்னு போனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனால் வருகிற ஆசீர்வாதம் சிறந்ததுன்னு வெட்டனாம் பாருங்க. தங்க காசுகள் கீழே விழுது. திரும்ப கர்த்தரா தேவனாலே வருகிறதா நிலைச்சு இருக்கும்.
அதுக்கு பிறகு அவன் பிச்சை எடுக்க வரல, கோட்டீஸ்வரரை மாட்டான் அவன். இப்ப சாரு தனியா உட்கார்ந்து இருக்காரு, ராஜா வரான், திரும்ப சாரு கத்துறாரு. யாரு? பிச்சைக்காரன் கத்துறான். ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதம் கத்தனாம் பாருங்க. இப்ப ராஜாக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டேய், உனக்கு அவ்வளோ தங்க காசை கொடுத்த, என்னடா பண்ண? இவ்வளோ ஒரு கேக்கு கொடுத்தனே அப்படி சொல்ல, தங்க காசை கொடுத்தது சொல்லல, உனக்கு ஒரு கேக்கு கொடுத்தனே, என்ன பண்ண? ராஜாவே, நான் ஒருத்த நாள் சாப்பிட முடியாது, பக்கத்துல இருக்கிறவங்க வித்துட்டேன். பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொன்னா? தேவனால் வருகிற ஆசீர்வாதம் சிறந்ததுன்னா. இப்ப உனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆண்டவரே, உண்மைதான், இன்னாதான் அந்த ராஜாவா இருந்தாலும் என்னால வருகிற ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைச்சே நிக்கல பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைத்து நிற்க வேணும்னா முடிவு அவர்கிட்ட கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். 1 ராஜாக்கள் 19:4. ஒருத்தர் முடிவு ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார். என்ன முடிவு பாருங்க? 1 ராஜாக்கள் 19:4. பிரயாணம் போய் உட்கார்ந்து கோரி, போதுங்க, தான் சாக வேண்டும் என்று கோரினா என்ன? ஒரு விண்ணப்ப கோரிக்கை. என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டா, சாரு நான் சாவணும்னு கோரிக்கை வைக்கிறார். யாருன்னா வைப்போமா? இவன் ஒரு முடிவை ஆண்டவர்கிட்ட எப்படி கொடுக்குறான்? நான் செத்துன்னு ஆண்டவரே, ஏன்னா பிரச்சனை தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல, ஆமென், நான் சாகணும், எதுக்கு ஏதாவது ஒரு முடிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஆண்டவர்கிட்ட தான் கொடுக்குறான். இவன் எடுக்கல அந்த முடிவை, ஆண்டவர்கிட்ட அந்த முடிவை கொடுக்குறான். கர்த்தர் பார்த்தாரு, எலியாவே, நீ உன் முடிவு என்ன? சாகணும்னு உனக்கு முடிவா? உன் எதிர்பார்ப்பு என்ன? சாகணும்னு தானே உனக்கு எதிர்பார்ப்பு. நான் ஒரு முடிவை உனக்கு நான் தரப்போறேன். என்ன தெரியுமா? உனக்கு சாவே இல்லை. அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல நான் இப்படி பண்ணுவேன்னு, நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல. என் முடிவு என்னன்னா, உனக்கு சாகே இல்லை. ஆமென், சோத்திரம். ஆமென். உன் பேரை வைத்து, உன் ஆவியை வைத்து ஒருத்தன் பிறக்க போகிறான் புதிய ஏற்பாட்டுல. அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீ வரணும். அதனால உனக்கு சாவே இல்லை. நீ சாக முடிவு கேட்ட, உனக்கு சாகாத ஒரு முடிவை நான் உனக்கு தான் தருகிறேன். அவன் எதிர்பார்த்திராத பயங்கரமான முடிவை கர்த்தர் எலியாவுக்கு தந்தவர். நான் சொல்றேன், உங்க முடிவை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. எதிர்பார்ப்பு கர்த்தராய் மாறட்டும். ஜெபத்தின் மூலமா உங்களுடைய ஜெபத்தை, எதிர்பார்ப்பை தெரிவித்துக் கொள்ளுங்க. முடிவை கர்த்தரிடத்துல கொடுங்க. ஆண்டவரே, இந்த முடிவை எடுக்கிறேன், உம்முடைய கரத்துல நான் முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறேன், 100% ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் இதை சம்பூர்ணப்படுத்தி தருவீராக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் கர்த்தர் மாற்றி தருவார். ராமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒருவேளை எலியாவை எடுத்துக்கொண்டதுக்கு பல உதாரணங்கள், அல்லேலூயா, பல அடையாளங்கள். ஒருவேளை இப்போ கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், எலியா எப்படி ஆமென் சாவாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, அது போல நாமும் இமைப்பொழுது கர்த்தரிடத்துல பறப்போம். ஃபயர் ஆஃப் காட். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு என்ன? பிலிப்பியர் 3:20, தீத்து 2:13. இந்த 2 காரியம் இனி வருகிற நாட்களை எதிர்பாருங்க. பிலிப்பியர் 3:20, குடியிருப்பு இருக்குது, வர. ஆமென். தீத்து 2:13, நான் நம்பி இருக்கிற பாக்கியத்துக்கு, ஆமென், மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நமக்கு போதிக்குது. அல்லேலூயா. கடைசி காலம் பிரியமானவர்களே, அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். எதிர்பார்ப்பு பெருசா இருந்து கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. ஆமென். நான் சொல்றேன், ஆமென், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன வேணாலும் இருக்கலாம், அதை கர்த்தருடைய கரத்துல கொடுக்கும் பொழுதுதான் ஆமென் ஒரு நிலையில இல்ல, ஆமென் பல மடங்கு கர்த்தர் நம்மை மாற்றி அமைக்க தேவனாலே மட்டுமே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். இந்த வருஷத்தை நான் முடிக்க போறேன் ஆண்டவரே. அப்பா, இனி என்னுடைய சிந்தை, என்னுடைய மனம் புதிதாகி நான் எப்படி யோசிக்கணும்னா, சோத்திரம் 3 நிலையில நான் யோசிக்கணும். நீரே என் எதிர்பார்ப்பு, ஜெபத்தின் மூலியமா என் எதிர்பார்ப்பு, என் முடிவை உம்முடைய கரத்துல கொடுத்துட்டு நான் எதிர்பார்த்து நான் இருக்கும் பொழுது எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்வீர். எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அதை வெறுமையாய் நீங்க விடாதபடி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை கல்வெட்டை போல பதிய வைத்துக் கொண்டு போங்க. கர்த்தர், ஹல்லேலூயா, புதிய வருஷத்துல நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்ல